அப்பா அப்பா எங்கப்பா அனிதா? அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாப்பா. ஏன் என்ன வர்றீங்கன்னு தெரியல, ஏன் லேட்டுன்னு எனக்கு புரியல. அப்பா அவன் கோயிலுக்குலாம் ஒன்றும் போலப்பா, யாரோ ஒரு பையன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கான். என்னடா சொல்ற? யாரோ ஒரு பையன் கூட ஊரை சுத்துறாளா? ஆமாப்பா, அந்த அயோக்கிய ரத்னவேல் பாண்டி கூட தான் ஊரை சுத்திட்டு இருக்கான். என்னது? அந்த அயோக்கிய பையன் ரத்னவேல் ஊரை சுத்துறாளா? ஆமாப்பா. வரட்டும் அனிதா, நான் கேட்கிறேன். ஏமா அனிதா, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரது இவ்வளவு நேரமா? அது இல்லப்பா, கோயில கூட்டம் அதிகமா இருக்குதா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சுப்பா. அனிதா, வர வர உன் போக்கே சரியில்லை. கோயிலுக்கா போயிட்டு வர? என்னடா ஆச்சு? உங்க பேச்சுல இன்னைக்கு இவ்வளவு கோவம் இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் பொறுப்பா, நான் கேட்டுக்கிறேன். ஏமா அனிதா, நீ அந்த ரத்னவேலோட ஊரை சுத்துறியாமே, அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணலாமா? இது நல்லா இருக்கா? அப்பா அவன் ரொம்ப மோசமானப்பா. அவன் இருக்கான், தயவு செய்து ஊரை சுத்த. நல்லா இருக்காது அப்பா. ஆமாப்பா, நானும் ரத்னவேல பாண்டியன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அவரை தான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, உன் காதல் காதலோடு மட்டும்தான் நிக்குதா, இல்ல அது நிக்குதா? எனக்கு அம்மா அந்த உத்தம வயசுல பிறந்தனா என்னைக்குமே தப்பான வழியில போக மாட்டேன். அத மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அனிதா, அவங்களாம் பெரிய எடுத்த ஆளுங்கம்மா, நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இது ஒத்தே வராதுமா. இந்த அப்பா சொல்றத கேளுமா, என்னையோட இந்த காதலுக்கு சமாதி கட்டிடுமா. ஐயோ, அவங்களாம் பெரிய பணக்காரங்கம்மா, எதை வேணாலும் செய்வாங்க. நாம அதுக்கெல்லாம் ஒத்தே வராதுமா. இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா நம்ம மான மரியாதை போயிடுமா. அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா, எல்லாம் பணக்கார மாதிரியும் ரத்னவேல் பாண்டி இப்படி கிடையாது. அவரு என் கண்ணுக்கு கண்ணியமானவரா நல்லவரா தெரியுறாருப்பா. நிச்சயம் அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு. வேணா நான் அவரை நம்ம வீட்டை கூட்டிட்டு வரேன், நீங்களே அவர்கிட்ட பேசி பாருங்க. அனிதா, இப்போ உனக்கு அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுலாம் தெரியாதுமா. நீ அவன் கூட வாழ்ந்து உழைக்கிற பத்தியா, அப்பதான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பழக்கம் கூட அவன்கிட்ட இல்லை. பொம்பளை பொறிக்குமா. இங்க பாரு, எதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவு. தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கையா உன் வாழ்க்கையை நீயே ஆக்கிக்காத. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. அப்பா, நம்ம அழகு சுந்தர ஐயாவை போய் பார்த்துட்டு வரலாம்ப்பா, அவரு வர சொல்லியிருந்தாரு. சரிப்பா, போலாம். அந்த ரத்னவேல் பாண்டிய நல்ல கண்ணியமா. ஏய், யார் நீ? அழையா விருந்தாதியா? நீ பாட்டி வீட்டுக்குள்ள வந்துட்டு ஊர்ஸ்டத்து பேசிட்டு இருக்க? ஆமா, நான் விருந்தாளி இல்லதான். ரத்னவேல் பாண்டியனுக்கு விருந்தாக கூடாதுன்னு தான் உன்னை எச்சரிச்சுட்டு போலான்னு. ஏய், என்ன உனக்கு அடையாளம் தெரியலையாடி? என்ன நல்லா பாருடி, நீ நானும் 8வது வரைக்கும் ஓட்டு படிச்சமே, என்ன அடையாளம் தெரியுதா? ஏய் மைதிலி, மறந்தே போயிட்டடி. ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாடி, மைதிலி தான் உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த கலங்கப்பட்ட மைதிலி உன்னை தேடி வந்திருக்கேன். என்னடி சொல்ற? நீயும் உன்னை கலங்கப்படுத்திக்கிறேன்னு சொல்ற, என்னை காப்பாற்ற வந்திருக்கன்னு சொல்ற. இங்க பாரு, நீ யாருக்கிட்ட கலங்கப்பட்டியோ அவங்கிட்ட போய் முறையை கேட்டு தீர்த்துக்கோ. அனிதா, நீ காதலிக்கிறியே அந்த ரத்னவேல் பாண்டியன், அவன் தாண்டி என்னையும் காதலிச்சு என் வாழ்க்கை நாசமாக்கிட்டான். நீ அவனும் பார்க்கல பேசிட்டு இருந்தத உன் அண்ணன் மட்டும் இல்லட்டி நானும் பார்த்தேன். நீ யாரு எனக்கு தெரியல. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு. அதனாலதான் உன்னை காப்பாற்ற
ஏமாத்தலான்னு சொல்ல வந்த. ஏய் பா நிறுத்தடி. யார பத்தி என்னடி பேசுற? இங்க பாரு, என் ரத்னாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பத்தி ஏதாவது தப்பா சொன்னேன், என் கூட படிச்சு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே பார்க்க முடியா? நீ எப்படி அவனை நம்பினியோ அதே மாதிரி தானே நான் அவனை நம்பினேன். ஆனா அவன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டான். உன்னோட என் வயிற்றுல மறந்துட்டு இருக்கடி. நீ நம்மள பாரு, நானும் அவனை காதலிச்சு எடுத்துட்டு போட்டோல இருக்கு. நீ வேணா பாரு, என் வயிற்றுல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது எல்லாமே உண்மை. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறேன். ரத்னவின் பாடு எனக்கு தெரியுமாடி? தெரியாது. நான் உங்ககிட்ட எத்தனையோ இந்த விஷயத்த சொல்லலாம்னு போனப்ப அவன் வீட்டு வாட்ச்மேன் என்ன விழவே மாட்டேன்டாண்டி. அப்படி இருக்கும் போதுதான் நீ அவனு பார்க்கல பேசிட்டு நான் பார்த்தேன். இங்க பாருடி, என் வாழ்க்கை நாசமான மாதிரி உன் வாழ்க்கை நாசமாக கூடாது. உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி உன் பெண்மையை நீ இழந்துடாத. அந்த ரத்னவேல் பாண்டியனுக்கு இது 10 நிமிஷம் சுகம்தான். ஆனா உனக்கு 10 மாசம் வலி மட்டும் இல்லாம வாழ்க்கை பூரா சமடி. உண்மையான காதல் உடல் சுகம் தேடாது, உண்மையான ஆன்மா மட்டும் தேடும். இங்க பாரு, நான் ஏமாந்த மாதிரி நீ ஏமாந்துடாதே. என்னடி இது? அவனை நம்பி உன் வயிற்றுல ஒரு கருவை சுமந்து இருக்க, இப்ப அதுக்கு ஆதரவே இல்லாம இருக்கு. இனிமே நீ என்னடி போட போற? இருக்குதானே காதலுக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லையை மீறினா இந்த மாதிரிதான் போடப்படும். நீ அழுவாத. அந்த ரத்னவேல் பாண்டியனுக்கு என்ன வழி பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நீ அவனை காதலிச்சதை மட்டும் மறந்துடு. நினைக்காத. நான் போயிட்டு வரேன். நீதா கற்பூர காட்டினிலே கனல்